ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய பாடத்தில் நாங்கள் தரம் 7ற்கான காரணிகளும் மடங்குகளும் 2 என்ற பகுதியில் நாங்கள் பார்க்கும் பகுதி பொது காரணிகளில் பெரிய தொடர்பாக இன்றைய நாங்கள் கற்கின்றோம். இதற்கு முந்தைய வீடியோ அதாவது காரணிகள் மடங்குகளும் 1 காரணிகள் மடங்குகள் 2 என்ற பகுதிக்கு நாங்கள் நிறைய விடயங்கள் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அந்த விடயங்கள் நீங்கள் பார்க்காவிட்டால் கீழே லிங்கை நான் கொடுக்கின்றேன். அந்த லிங்கை நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம், அதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி, அப்ப இந்த காணொலி பார்ப்பதற்கு முதல் நீங்க இப்பதான் நம்ம சேனல் நீங்க புதுசா நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் தினம் போடக்கூடிய வீடியோ கூட நீங்க இரவு 7 மணி அளவில் நீங்க தினமும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக. அப்ப செய்திகளில் நாங்கள் அதாவது இந்த பொது காரணிகளில் பெரியதை நாங்கள் 2 வழிமுறைகளில் நாங்கள் கண்டுகொள்ளலாம். எத்தனை வழிமுறைகள் கண்டுகொள்ளலாம்? 2 வழிமுறைகளில் நாங்கள் கண்டுகொள்ளலாம். ஒன்று வகுத்தல் முறை மூலம் நாங்கள் கண்டுகொள்ளலாம். என்ன முறை? வகுத்தல் முறை மூலம் நாங்கள் கண்டுகொள்ளலாம். அடுத்தது என்றால் இந்த முதன்மை எண்களுடைய பெருக்கங்களாக எழுதி என்ன செய்யலாம்? இந்த போக்காப்பையை நாங்கள் கண்டுகொள்ளலாம். அதாவது ஒன்று என்னது? முதலாவது முறை என்னது? வகுத்தல் முறை மூலம் நாங்கள் கண்டுகொள்ளலாம். அடுத்தது முதன்மை எண்களுடைய பெருக்கமாக எழுதி இந்த பொது காரணிகளில் பெரியதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். அப்ப இந்த பொது காரணிகளில் பெரியதை நாங்கள் சுருக்கமாக சொல்லுவோமாக இருந்தால் போக்காப்பை என்னதெல்லாம் போக்காப்பையை நாங்கள் சுருக்கமாக சொல்லலாம். சரி, அப்ப நாங்கள் பெஸ்ட்டுக்கு அப்ப நான் ஒரு எண்ணினுடைய அதாவது ஒரு எண்ணினுடைய எண் தொகுதியினுடைய போக்காப்பை நான் பார்ப்போம். இதுல பார்த்தோம்னா 6, அதே போன்று 12, அதே போன்று 18. சரிதானே? அப்ப இந்த எண்களுக்கான 6, 12, அதே போல 18 எனும் எண்களுக்கான நாங்கள் போக்காப்பையை நாங்கள் பிஸ்டுக்கு காண்போம். அப்ப முதலாவது முறையாக இருக்கின்ற முறை 1 நாங்கள் இதுவாகும். முறை 1 என்று சொல்லுகின்றது வகுத்தல் முறை மூலம் நாங்கள் செய்து கொண்டு போக வேண்டும். அப்ப இந்த வகுத்தல் முறையை நாங்கள் பார்ப்பதற்கு முதல் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். என்ன விடயத்தை பார்த்து நாங்கள் அதாவது முதன்மை எண்கள் பற்றி நாங்கள் அறிந்திருந்தோம், கற்றிருந்தோம். முதன்மை எண்கள் என்னது? அதாவது ஒன்றினால் அதாவது ஒரு எண்ணை நாங்கள் பார்க்கக்கூட ஒன்றாலும் தன்னாலும் வகுபடுமாக இருந்தால் அதுதான் நாங்கள் முதன்மை எண்கள் என்று சொல்லுவோம். அப்ப அந்த முதன்மை எண்களான இந்த எண்களை நாங்கள் வகுக்க வேண்டும். அதாவது இந்த 3 எண்களையும் நாங்கள் முதன்மை எண்ணால வகுப்போமாக இருந்தால் அந்த 3 எண்ணை நாங்கள் ஒரே எண்ணால வகுக்க வேண்டும். உதாரணத்துக்கு நாங்கள் இதை நாங்கள் 2ஆல வகுத்தோமாக இருந்தால் இந்த 6 நமக்கு 2ஆல வகுப்படணும், அதே போல 12 நமக்கு 2ஆல வகுப்படணும், 18 2ஆல வகுப்படணும். இதுதான் விதிமுறை. அப்ப நாங்கள் முதன்மை எண்ணான 3ஆல நாங்கள் வகுத்தோமாக இருந்தால் இந்த 3 எண்களும் இந்த 3ஆல வகுப்பட வேண்டும். இதுதான் வகுத்தல் முறை என்று சொல்லுவோம். சரியானே? அப்ப நமக்கு தெரியும் முதலாவது முதன்மை எண்ணுடைய 2. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? இந்த எண்ணை நாங்கள் 2ஆல வகுத்து கொண்டு வருவோம். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? 2ஆல நாங்கள் வகுக்க போகின்றோம். வகுக்கலாம். அப்ப நாங்க 6 2ஆல வகுத்தாலும் 3. அப்ப அதே போல இங்க நாங்க 12 2ஆல வகுப்புல 6, அதே போல நாங்கள் 18 நாங்கள் 2ஆல வகுத்தோம் 9. சரி, இப்ப நாங்க அடுத்தது பார்க்க வேண்டும். இந்த 3 எண்களையும் ஒரே எண்ணால ஒரே முதன்மை எண்ணான ஒரே எண்ணால் நாங்கள் வகுக்க இயலுமா? வகுக்க இயலும். காரணம் என்னது? உதாரணத்துக்கு 2வது முதன்மை எண் என்ன? 3. இந்த 3 எண்களை நாங்கள் என்ன செய்யலாம்? 2வது முதன்மை எண்ணால 3ஆல நாங்கள் வகுத்து கொண்டு வரலாம். அப்ப நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த 3ஆல நாங்கள் வகுக்க போகின்றோம். அப்ப நாங்கள் இங்க வந்தோம்னா 1, அதே போல இந்த 6 நாங்கள் 3வது 2, 3 நாங்கள் 3ஆல வகுத்தோம்னா 3. சரி, இப்ப நாங்க பார்ப்போம் இந்த 1 அதே வந்தபடி பார்ப்போம். 1 2 3 இந்த 3 எண்களையும் நாங்கள் ஒரே எண்ணால வகுக்க இயலுமா? இயலாது. அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும்? அப்படியே நாங்கள் விடலாம். சரிதானே? அப்ப இதுல பார்க்கணும். அப்ப நாங்கள் போக்காப்பை நாங்கள் எவ்வாறு நாங்கள் காணலாம் என்றால் பொது காரணங்களை நாங்கள் எவ்வாறு காணலாம் என்றால் அதாவது நாங்கள் வகுத்த இந்த முதன்மை எண்கள் இருக்குதானே, இந்த வகுத்த முதன்மை எண்களை நாங்கள் பெருக்க வேண்டும். அப்ப நாங்கள் என்ன செய்யலாம்? 2 தர 3 பெருக்கினா நமக்கு 6. சரிதானே? இது என்னது? முறை 1 என்று சொல்லி அதாவது வகுத்தல் முறை மூலம் நாங்கள் கண்டிருக்கின்றோம். சரி, அப்ப நாங்கள் அடுத்ததாக நாங்கள் முறை 2க்குள் நாங்கள் செல்வோம். முறை 2 என்று சொல்லுகின்றது அதாவது ஒரு எண்ணை நாங்கள் அந்த எண்கள் தரப்படுகின்ற எண்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதன்மை எண்களுடைய பெருக்கமாக எழுத வேண்டும். அப்ப நாங்கள் என்ன செய்வோம்? இந்த முதலாவது நாங்கள் ஒவ்வொரு எண்ணிற்கும் நாங்கள் என்ன செய்வோம்?
முதன்மை எண்ணுடைய பெருக்கமாக நாங்கள் எழுதி கொள்வோம். அப்ப 6க்கு முதல் எழுதுவோம், அப்புறம் 12 அப்புறம் 18 கூடியதை நாங்கள் எழுதி கொள்வோம். அப்ப நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வோம், 6 கூடியதை நாங்கள் எழுத போகின்றோம். சரிதானே? அப்ப நாங்கள் 6க்குரிய முதன்மை எண் பெருக்கிறது நாங்கள் எழுதுவோம். அப்ப நாங்கள் என்ன செய்யலாம், முதன்மை எண் பெருக்கம் வரணும்னா 6 நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முதன்மை எண்களால வகுக்க வேண்டும். அப்ப நான் முதலாவது முதன்மை 2, அப்புறம் வகுத்தோம்னா 3. இப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும், இந்த 3 நாங்க என்ன செய்யலாம், 3ஆல வகுக்கலாம். 3ஆல வகுத்தோம்னா 1. சரி, இப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும், இந்த வகுத்த எண்களை நாங்க என்ன செய்ய வேண்டும், பெருக்கமாக எழுதணும். 6க்குரிய பெருக்கங்கள் என்ன போகின்றது, 2 தர 3. சரி, அடுத்து நாங்க என்ன பார்க்க வேண்டும், 12க்குரியது. அப்ப நமக்குரிய கேள்வி என்னது, 6, 12, 18. முதலாவது நாங்கள் கண்டுவிட்டோம் 6க்குரியது. அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டும் 12க்குரியது நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப நாங்க 12 என்ன செய்யலாம், நாங்கள் 2ஆல வகுக்கலாம், வகுத்தோம்னா 6. அதே போல் நாங்கள் 6ஐ நாங்க திரும்ப என்ன செய்யலாம், 2ஆல வகுக்கலாம் 3. திரும்ப நாங்க என்ன செய்யலாம், இதை 3ஆல வகுக்கலாம், ஆகிய 1. ஆகிய பெருக்கம் என்று கூடாது, 12க்குரிய பெருக்கங்கள் இவ்வளவு நாங்கள் எழுத வேண்டும். 2 தர 2 தர 3. சரியானே? அப்ப நாங்கள் அடுத்ததே பார்ப்போம். அடுத்தது என்னது, 18க்குரியது பார்ப்போம். 18க்குரியது பார்க்கலாம் நாங்கள். அப்ப நாங்கள் என்ன செய்ய போகிறோம், 2ஆல வகுக்கலாம், வகுத்தோம்னா 9. இந்த 9 நாங்கள் என்ன செய்யலாம், 2ஆல வகுக்கலாம். அப்ப நாங்கள் என்ன செய்யலாம், இதை 3ஆல வகுப்போம். 3ஆல வகுத்தோம் 3. திரும்ப என்ன செய்யலாம், இதை நாங்கள் 3ஆல வகுக்கலாம், 1. ஆக இந்த வகுப்பட்ட நாங்கள் செய்ய போகிறோம், பெருக்கமாக எழுத போகிறோம். ஆகவே 18க்குரியது நாங்கள் எழுதி கொள்ளலாம், 2 தர 3 தர 3. சரியானே? சரி, இப்ப நான் எழுதுறதுக்கு பிறகு, அதாவது ஒவ்வொரு எண்ணுக்குமான முதன்மை எண்ணுடைய பெருக்கமாக எழுதுறதுக்கு பிறகு அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது இதனை நாங்கள் பொதுவாக நாங்கள் பார்க்க வேண்டும். பொதுவாக பார்க்கிறோம்னா, உதாரணத்துக்கு இங்க பார்த்து கொண்டா 2 இருக்கின்றது, அதே இடத்துல இங்கேயும் 2 இருக்கின்றது, இங்கேயும் 2. அதாவது பொதுவாக இருக்கின்ற காரணிகளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். சரியானே? பொதுவாக இருக்கின்ற காரணி. அப்ப நாங்க இதை பார்த்த மாட்டோம், இது 2 இருக்கு, இது 2 இருக்கு, இது 2 இருக்குன்னு. அப்ப நாங்க என்ன செய்யலாம், இதை நாங்கள் என்ன செய்வோம், ஒரு இதால குறித்து காணும். அப்ப நாங்க இங்கேயும் 2 இருக்கு, அப்படினால நான் செய்வேன் இப்படி ஒரு அடையாளம் வந்து போட்டு பாருங்க. சரி, இப்ப அடுத்தது நாங்கள் பார்ப்போம், இங்கேயும் 3 இருக்கின்றது, அதே போல இங்கேயும் 3 இருக்கின்றது, அதே போல இங்கேயும் 3 இருக்கின்றது. அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும், 3 நாங்க என்ன செய்வோம், அப்படியே ஒரு காட்டிக்கொள்ளும். சரி, அப்ப இதுல பார்த்தோம்னா இங்க 2 இருக்குது, ஆனா இங்க 2 இல்லை. ஏன், நாங்க 2 நாங்கள் குறித்து விட்டோம். அதே போல இங்கேயும் 2 இல்லை, ஆனா இங்க 3 இருக்கின்றது, இங்க 3 இல்லை. ஏன், நாங்கள் குறித்து விட்டோம், மேலேயும் 3 இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யலாம், நமக்கு மிச்சமா இருக்கிற நமக்கு பொதுவாக என்னது, இங்க 2, இதுல 2, அடுத்து இங்க வந்து நமக்கு 3. அப்ப நாங்க இதை என்ன செய்யணும்னா, அப்ப இதுல இருந்து ஏதாவது ஒன்றை நாங்கள் எடுக்க வேண்டும். 2 தர 2 பெருக்க போகின்றோம். அப்ப இதுல இருந்து ஏதாவது ஒரு 3 எடுக்க போகுது, ஆக 3. ஆக பெருக்கினோட நமக்கு போக்காத்தையோடவு 6. ஆக நாங்கள் ஏற்கனவே பார்த்த விட என்ன, அதுவும் 6 தான். வகுத்தல் முறை மூலமும் அதே போல முதன்மை எண்களினுடைய பெருக்கத்தை கண்டு அதன் மூலம் நாங்கள் போக்காப்பை காணுகின்ற போது வருகின்ற விட எப்படி இருக்கின்ற நமக்கு 2 சமனாக வருகின்றது. இதுதான் போக்காப்பே அல்லது பொது காரணிகளில் பெரியது என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அடுத்ததாக உங்களுடைய பயிற்சி புத்தகத்தில் இருக்கின்ற பயிற்சி 4.6 காணப்படுகின்ற இந்த முதலாவது வினாவை நாங்கள் அவதானிப்போம். அதுல பார்த்தோம்னா, பொது காரணிகளை பெறுவதற்காக கீழிட்ட இடங்களை நிரப்புக. அப்ப 8 காரணிகள் 4 டேஷ் போட்டாங்க ஆகும், 12 காரணிகள் குறிப்பிட்ட டேஷ் போட்டு ஆகும். அதே போன்று 8, 12 பொது காரணிகள், அதே போல 8, 12 பொது காரணிகளில் பெரியது. சரி, அப்ப நாங்கள் இந்த கேள்விக்குரிய விடையை நாங்கள் பார்ப்போம். அப்ப இதுல பார்த்தோம்னா, அப்ப இங்க வந்து என்ன விஷயம் என்றால், அதாவது நாங்கள் பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்திருந்தோம், விடையை பார்த்திருந்தோம், வகுத்தல் முறை மூலமும் அதே போன்று முதன்மை காரணியுடைய பெருக்கமாக எழுதி நாங்கள் என்ன செய்யலாம் பார்த்திருந்தோம், ஒரு போக்காப்பையை நாங்கள் காணலாம். சரியானே? அப்ப இந்த கணக்கின் அடிப்படையில் பார்த்தோம்னா, அதாவது 8க்கும் 12, 8, 12. சரியானே? அப்ப நாங்கள் 8, 12 கூடிய போக்காப்பையை நாங்கள் காண வேண்டும். போக்காப்பையை நாங்கள் காண்பதற்கு முதல் அந்த 8னுடைய காரணிகளை காணலாம். 8 காரணிகளை நாங்கள் காண வேண்டும். அப்ப 8 காரணிகள் நமக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே நாங்கள் அதற்குரிய வீடியோ தான் போட்டிருக்கேன், அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அப்ப நான் 8 காரணிகள் எழுதாம முடியும். பாருங்க, நான் 8க்குரிய காரணிகள் எழுத போகின்றேன். அதாவது 8னுடைய காரணிகளாக நாங்கள் 1. அப்ப நமக்கு தெரியும், எந்த ஒரு எண்ணினுடைய காரணி நாங்கள் எழுதினாக இருந்தாலும்
அந்த எண்ணிக்கை என்ன போட்டு ஒன்றும் பெறும் அந்த எண்ணும் காரணியாக அமையும். அப்ப 1 அடுத்தது நாங்கள் எழுதிக்கொள்ளலாம் 2 அடுத்தது 4 அடுத்தது 8 சரிதானே. அது 1 8 இறுதியாக வருகிறது. அடுத்து நாங்கள் எழுதிக் கொள்வோம் 12க்குரிய காரணிகளை நாங்கள் எழுதிக் கொள்வோம் சரிதானே. அப்ப நாங்கள் எழுதிக் கொள்ளலாம் 1 2 3 4 6 12 சரியானே. அவ காரணிகள் எழுதுறதுக்கு பிறகு அடுத்த வினா பாருங்க என்ன கேள்வி கேட்கணும்னா 8,12 பொது காரணிகள். அப்ப இந்த 8 இங்க நினைக்கின்றாங்க 8க்குரிய காரணிகள் எழுதிக்கொண்டோம். அதே போல 12க்குரிய காரணிகளை நாங்கள் எழுதிவிட்டோம். அப்ப இந்த 8க்கும் அதே போல 8,12க்குரிய பொதுவாக இருக்கின்ற காரணிகள் எழுத வேண்டும். இது ரெண்டுலையும் எது பொதுவாக இருக்கின்ற காரணிகள். அப்ப நாங்க எழுதி கொள்ளலாம். அப்ப 8க்கு 8ல பார்த்தோம்னா இங்க 2 இருக்கின்றது, அதே போல இங்கேயும் 2 இருக்கின்றது, அதுல பார்த்தோம்னா இதுலயும் 4 இருக்கின்றது, இங்கேயும் இருக்கின்றது, நமக்கு 4 இருக்கு. அப்ப நாங்க பொதுவாக இருக்கின்ற காரணிகள். அப்ப 8,12ல பொதுவாக இருக்கின்ற காரணிகள் பொது காரணிகள் என்ன காரணிகள் பொது காரணிகளை நாங்கள் எழுதிக் கொள்ள வேண்டும். அப்ப இதுல 1 இருக்கின்றன, அப்ப 1 இருக்கின்றது, அதே போல 2 இருக்கு, 4 இருக்கு. அப்ப நாங்கள் எழுதிக் கொள்வோம். அப்ப நாங்க இந்த 1 சரியானே 2 அதே போன்று 4 சரியானே. நாங்கள் 1 எழுதாட்டி நமக்கு அது பிரச்சனையே இல்லை சரியானே. சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போகின்றோம்னா இதுல அதாவது பொது காரணிகள் நாங்கள் எழுதி விட்டோம். அவ பொது காரணிகள் எழுதுறதுக்கு பிறகு அடுத்த கேள்வி இருக்கிறாங்க 8,12க்குரிய போக்காப்பை காண்க. போக்காப்பைகள் யார்? அப்ப நாங்க இதுல இருந்து எடுக்கலாம். அதாவது நாங்க இந்த வடிவத்தை நாங்கள் பார்ப்போம். பொது காரணிகளில் பெரியது, அதாவது பொது காரணிகளுடைய பெரியது என்கின்ற அந்த என்னது தலைப்புக்குரிய அர்த்தம் என்னன்னா இங்கதான் இருக்கின்றது. அதாவது பொது காரணிகள் நாங்கள் எழுதிவிட்டோம். பொது காரணிகள் எழுதிய பிறகு இந்த பொது காரணிகளுக்குள்ள எது பெரியதோ அதுதான் எனக்கு போக்காப்பையாக அமையும். அப்ப இதுல பார்த்தோம்னா நமக்கு இருந்தது. அப்ப 1 2 4 எது பெரியதா இருக்கு அப்படிங்க 4 தான் தெரியுது. ஆகவே 8,12க்குரிய போக்காப்பை என்ன இருக்கும் நமக்கு 4 இருக்கு சரியா. இது என்னது இந்த முறை மூலம் காண்பது. அப்ப நாங்க அடுத்த முறை ஒன்று இருக்கா இல்லையா, அதாவது இன்னும் 2 முறைகள் இருக்குன்னு. ஒன்று என்னது வகுத்தல் முறை, அடுத்தது என்னது முதன்மை எண்களுடைய பெருக்கமாக எழுதி நாங்கள் என்ன செய்யலாம் இதனுடைய பெருமானத்தை நாங்கள் கண்டுகொள்ளலாம். அதை நாங்கள் என்ன செய்வோம் ஒரு பாருங்க. 8,12க்குரிய என்ன செய்வோம் வகுத்தல் முறை நாங்கள் செய்வோம். அப்ப நாங்க என்ன செய்யலாம் 2ஐயும் நாங்கள் செய்யலாம் 2ஆல் வகுக்கலாம். வகுத்தல் 4 2 6. அடுத்து நாங்கள் என்ன செய்யலாம் 2ஐ நாங்கள் 2ஆல் வகுக்கலாம். திரும்பியும் 2 அடுத்தது 3. அப்ப நாங்கள் இந்த 2,3 நாங்கள் என்ன செய்யலாது ஒரே எண்ணால வகுக்கலாம். ஆக நாங்கள் என்ன செய்யலாம் 2 நாங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். பெருக்கணும்னா கிடைக்கக்கூடிய பெருமானம் 4 சரியானே. அப்ப 40 போக்காப்பையோட நமக்கு 4 இந்திய நாடு இருக்கின்றது. நாங்கள் அடுத்த முறை நாங்கள் என்ன செய்வோம் செய்து கொண்டு வா. அப்ப நாங்கள் 8க்குரிய என்னது முதன்மை எண்ணுடைய பெருக்கம். அப்ப 8க்குரிய பெருக்கங்களுக்குள்ள 2 தர 2 தர 2 சரியானே. அடுத்த 12க்குரிய பெருக்கங்களுக்குள்ள 2 தர 2 தர 3. இப்ப நாங்க என்ன செய்யலாம் இதுல பொதுவாக இருக்கின்ற அதான் அப்ப இதை பார்த்தோம்னா 2 இருக்கின்றது, அதே போல இங்கேயும் 2 இருக்கின்றது, இங்க 2 இருக்கா, இங்க 3 இருக்குன்னு. அப்ப நாங்க என்ன செய்யலாம் பொதுவாக எடுக்கிறாரு. அப்ப நாங்க என்ன செய்ய போகிறோம் இதுல இருந்து ஒரு 2 இதுல இருந்து ஒரு 2. அப்ப நாங்க என்ன செய்யலாம் 2 பிறகு 4 நமக்கு 4 சரியானே. அப்ப இந்த 3 முறைகளில் நாங்கள் என்ன செய்யலாம் செய்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கு. இது என்னது அதாவது காரணிகளை எழுதுறதுக்கு பிறகு அந்த காரணிகள் இருந்து நாங்கள் பெரியதை இனம் காண்பது. இது என்னது நாங்கள் ஏற்கனவே பார்த்த வகுத்தல் முறை. இது என்னது 2ஆவதாக பார்த்த இந்த முதன்மை எண்களுடைய பெருக்கமாக எழுதுறதுக்கு பிறகு நாங்கள் போக்காப்பையை நாங்கள் எவ்வாறு காணலாம் என்பதற்கான விடயம் தான் இந்த விடயம். அப்ப நாங்கள் 3 இதை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்றது எப்படி இருக்கின்றது ஒரே விடையாக தான் இருக்கின்ற பாருங்க சரியானே.